வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், நிஃப்டியோடைய ரேஷன்ஸ் லெவல் இந்த லெவல் தான் 22,368 இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த லெவலை டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் இன்னும் நல்லா மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், ஃபுல்லாக இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு கீழே தொடர்ந்து க்ளோஸ் ஆக முடியாமல் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நல்லா நீளமான ஒரு விக்கு போட்டு தொடர்ந்து கீழே போக முடியாமல் மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி மேலே நிற்கிது. ஸோ அப்படின்னா 21,821 இந்த லெவலை கீழே பிரேக் பண்ணாத வரை இது மேலே போக தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 தடவை பாருங்கள், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. இங்கேயும் இவ்வளோ தூரம் கீழே தொடர்ந்து கீழே போக முடியாமல் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே மட்டும் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 22,794 அந்த லெவல் தான். 1 ஹவரில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு சப்போர்ட் லெவல் இது தான் 22,303, 22,054 அப்படின்னு இருக்குது. ஸோ மேலே அதை பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் குடிச்சு அப்படின்னா 22,794, கீழே அதை பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் குடிச்சு அப்படின்னா 21,821 அப்படிங்கிற இந்த 2 லெவல் இருக்குது. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி சப்போர்ட் எடுத்தால் இது, அல்லது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அதனால் எந்த ரேஞ்சை பிரேக் பண்ண போகுதோ அதை செக் பண்ணுங்கள். எந்த ரேஞ்சு பிரேக் பண்ணதோ, சப்போர்ட் எடுக்குதோ, ரிஜெக்ட் ஆகுதோ அதை வச்சு நம்ம அடுத்த கண்டிஷனை செக் பண்ணிக்கணும். சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் புல்லிஷு. ஸோ சிபிஆருக்கு மேலே கேன்சல்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போட்டுச்சு அப்படின்னா அது R1 வரைக்கும் போகும். சிபிஆர் கீழேருந்து அதை மேலே பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் போட்டாலும் R1 வரைக்கும் போகும். R1 தாண்டி புல் பேக் பையிங் போடுதுன்னா அப்படியே R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர் வந்துடும். சிபிஆர் கீழே கேன்சல்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா அப்படியே S1, S1லேருந்து S2, S1லேருந்து பிரேக் பண்ண முடியாமல் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அது அப்படியே திரும்ப சிபிஆருக்கு வந்துடும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அது திரும்ப R1 வரைக்கும் வந்துடும். இதுதான் முக்கியமான ரேஞ்சஸ்ஸு. இதே தான் பேங்க் நிஃப்டிலையும் நடந்திருக்கு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பாருங்கள், இதுவும் கீழே தொடர்ந்து கீழே க்ளோஸ் ஆகாமல் இந்த கேன்சல்ஸுக்கும் மேலே க்ளோஸாக இருக்குது. ஸோ நிஃப்டி அதோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டெஸ்ட் பண்ணிடுச்சு, மேலே க்ளோஸ் ஆகிருக்கு பிரேக் பண்ணிவிட்டு. பட் இங்கே பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த லெவலை பிரேக் பண்ணவே இல்லை. பட் ஆனால் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 48,258 பிரேக் பண்ணி அடுத்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே இமீடியட் சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. ஸோ 48,000 அப்புறம் 47,345 மேலே க்ளோஸான ரேஞ்சு பக்கத்தில் இருக்கிறதுனால தாண்டி மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 48,258 போயிடும். இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 47,345 வந்துடும். ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி புல் பேக் சப்போர்ட் எடுத்தால் இந்த லெவலு, ரிஜெக்ட் ஆனால் இந்த லெவலு, இதுவும் கீழே தாண்டி புல் பேக் செல்லிங் குடிச்சு அப்படின்னா 46,983. இங்கேருந்து ரிஜெக்டும் ஆகலாம், ரிஜெக்ட் ஆனால் திரும்ப இங்கே வரும், சப்போர்ட் எடுத்தால் அடுத்து இந்த லெவல், இதையும் தாண்டினதுன்னா கன்னியூ நல்லா போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. அதே போல் ஹையர் வேல்யூ சிபிஆர் ரெண்டுமே புல்லிஷ் உள்ளது. நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். சிபிஆருக்கு மேலே கேன்சல்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா அது அப்படியே R1, R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர், R1லேருந்து சப்போர்ட் எடுத்து R2. சிபிஆரில் கீழேருந்து மேலே பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா R1, புல் பேக் கீழே செல்லிங் போடுதுன்னா S1, S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடுதுன்னா S2, S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் R1. இதுதான் கண்டிஷனு. நிஃப்டி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கீழே நல்லா நீளமான விக்கு போட்டு எல்லா பேரும் மேலே விட்டுருக்கிறதுனால தொடர்ந்து அது மேலே போக வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. அதனால் அடுத்த டே புல்லிஷ் அப்படிங்கிறத அந்தந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முறை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.